மார்ச் 11, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எல்லாவற்றிலும் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், எதற்காகவும் பெருமை பேசாதீர்கள். Be humble in all things. Don't brag about anything. 2 கொரிந்தியர் 10:18. 2 Corinthians chapter 10 verse 18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தற்புகழ்ச்சி சிலருக்கு தாராளமாக வரும். வார்த்தைக்கு வார்த்தை தங்களது பெருமைகளை கூறி மகிழ்வர். ஆனால் ஒன்று, தற்பெருமைக்காரன் பேச்சை வேறு வழியின்றி கேட்பவர்கள் பின்பு அதனை தங்களுக்குள் சொல்லி சிரிப்பார்கள் என்பது தற்பெருமை பேசுகிறவனுக்கு தெரியாது. தற்பெருமை பேசும் மனிதன் உத்தமனாயிருப்பதில்லை. கிறிஸ்துவின் தாழ்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என வேதம் கூறுகின்றது. அற்பத்தனமாக நம்மை நாமே உயர்வாக பேசி பேசி தாழ்ந்து போய்விடக் கூடாது. அன்பானவர்களே, தாழ்மையை அணிந்து கொண்டு தேவ கிருபைகளை பெற்று ஆவிக்குரிய வாழ்வில் வளர்வோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். For it is not the one who commands himself who is approved, but the one whom the Lord commands. My dear brothers and sisters, glory comes freely to some. They are pleased to say the pride word for word. But one thing, the braggart does not know that those who listen to the braggart will laugh at it later. A boastful man is not upright. You must have the humility of Christ. The scriptures say that God gives grace to the humble. We should not talk too much about ourselves and become low. Beloved, let us wear humility and receive God's grace and grow in spiritual life. Humble yourself before the Lord and He will exalt you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த நாளில் நீர் சந்தித்து உம்முடைய கிருபை உடைய இரக்கத்தையும் அவர் மேல் நீர் வைத்து அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவளை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உடைய பிள்ளைகளை உடைய கருத்துக்கு நேர ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தின் ஆண்டவரை தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீ தந்தமுடைய வார்த்தையின்படியாகவே அப்பா நாங்கள் ஆண்டவரை கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தன்னைத்தானே எங்களே ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து ஆண்டவரை வாழ்கிறவர்களாக நாங்கள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. தற்புகழ்ச்சி எங்களுடைய வாழ்வில் இருக்கவே கூடாது ஆண்டவரே. பெருமைகள் எங்கள் வார்த்தைகளில் ஆண்டவரை இருக்கவே கூடாது ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளில் நாங்கள் பெருமையாக ஆண்டவரை எங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொள்ளவே கூடாது ஆண்டவரை. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய கிருபையினாலே இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தாழ்மையை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக ஆண்டவரை நீ இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக கர்த்தருடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் நீர் கிருபை அளிக்கிறார் ஆண்டவரே. அந்த கிருபையை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் விரும்புகிறதான அந்த தாழ்மைகளுக்குள்ளாக காணப்பட நீர் கிருபை
தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் நாங்கள் தற்பெருமை ஆண்டவரே பேசாதபடிக்கு, தற்பெருமைக்காரராய் நாங்கள் வாழாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களாக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தற்புகழ்ச்சி எனக்குள் இருக்கக்கூடாது, நான் பெருமையுள்ளவனாக இருக்கக்கூடாது, எனக்கு இந்த தாழ்மை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே அந்த தாழ்மையின் உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருப்பீராக, அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தித்தருவீராக. கர்த்தாவே நீரே அவளுக்கு தேவ பலனையும் தேவ ஆசீர்வாதத்தையும் தந்து அவளை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீ சந்தித்து அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலும் அவர்களுக்கு பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக, நல்ல தீர்க்காயுசை பெற்று வாழும்படியாக, நன்மைகளை ஆண்டவரை அனுபவிக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணக்கூடிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று கணவனும் மனைவியுமாக ஆண்டவரே நல்ல ஒரு இல்லறத்தை கட்டி வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் தரும் நன்மையினால் செழித்திருப்பார்கள். ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெற்றியோடு ஆண்டவரே ஜெயத்தோடு செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அனைத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.